அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வசந்தகுமார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த் 1.5 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி மேஜரில் நம்ம வந்து பாலிடெக்னிக் சிலபஸ்க்கும் பாலி அண்ட் பிஜி சிலபஸ்க்கும் அண்டு யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு சம் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ஷோ பண்ணுறேன். இதுதான் அந்த கொஸ்டின்ஸ் ஸ்டீரிங் மிஷின் ப்ராப்ளமெட்ரி டாபிக்ல இருந்து. எங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இந்த இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம சொல்லுவாங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்க புக்கை வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு டெஸ்ட் பேஜ் எந்த ஒரு சென்ட்லேருந்து நாங்கள் கொஸ்டின் வாங்கியோ அதுக்கு வந்து எந்த ஒரு கொஸ்டின் பேங்கை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் டெஸ்ட் நடத்தலை. நாங்களாக ஓனாக புக்கை ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் மாடல். இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் பாலிடெக்னிக் அண்டு பிஜிடிஆர்பி சிலபஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சில பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஆல்சோ ஃபார் பாலிடெக்னிக் எக்ஸாமோட மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட்டு நாங்கள் வந்து நிறைய பேர் லெஸ் பண்ணி கேட்குறாங்க. இல்லைன்னா மெட்டீரியலோட ஒர்த்து வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து பாலிடெக்னிக்கில் ஃபஸ்ட்டு 9 யூனிட்டுக்கு வந்து அவைலபிளாக 8 யூனிட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். நீங்கள் வந்து கொஸ்டின் மாடல் பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா, அதாவது யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கிளாஸஸ் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே வந்து ஃபார் இது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும். ஸோ வீக்லி வீக்லி 5 டேஸ் ஆர் 6 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கடுத்து எவ்ரிடே வந்து 1.5 ஹவர்ஸ் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். வீக்லி அந்த அந்த வீக்கு நடத்துகிற டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட், வீக்கெண்ட் டெஸ்ட்டில் ஒவ்வொரு வீக்கும் கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடிச்ச பிறகும் ஒரு 10 or 5 கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் கண்டிப்பாக அந்த வீக் ஃபுல்லாக நடத்துகிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த யூஜிஆர்பியோட மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியல்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வீக் டெஸ்ட் இருக்கும். டெய்லி நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுத்துருவோம். 10 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட் முடிச்ச பிறகும் கொஞ்சம் ஒரு கேப் கொடுத்து படிக்கிறதுக்கு கேப் கொடுத்து நாங்கள் வந்து அந்த ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபுல் யூனிட் டெஸ்ட் வைப்போம். ஸோ இதுதான் எங்கள் பிளானு. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து ஒன்லி டெஸ்ட் மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து டெஸ்ட்டு ஆர் மெட்டீரியல் இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து பிளான்ஸ். இதில் நீங்கள் எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் கொடுக்குறோம், கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம், டெஸ்ட் நடத்துகிறோம். இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஃபீஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். எதுவுமே ரைட்டிங் மெட்டீரியல் கிடையாது, எல்லாமே புக் மெட்டீரியல் தான். எல்லாமே புக் மெட்டீரியல் தான். ஸோ எதுவுமே ரைட்டிங் மெட்டீரியல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஈவினிங் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் முடிச்ச பிறகு செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 5 or 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வீக்கும் அந்த வீக்கில் நடத்துகிற கொஸ்டின்ஸோட டெஸ்ட் வந்து ஒவ்வொரு வீக்கில் இருக்கும். ஒவ்வொரு வீக்
அதாவது ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச பிறகு அந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு டேஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு யூனிட்டும் ஃபுல் டெஸ்ட்டாக வைப்போம். அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ஹாஃப் டெஸ்ட் இருக்கும், நிறைய எல்லா டெஸ்ட்டும் நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோ ஃபீஸில் தான் அந்த டெஸ்ட்டை வந்து கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்து நடத்த போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்பர், அதாவது ஜாயின் பண்ணிக்கிறவங்க வந்து இதான் என்னோட நம்பர். நீங்கள் வந்து இதான் நம்பர், என்னோட நம்பர் வந்து நோட் பண்ணி பார்த்துங்க. 9595 வெயிட் ஒரு நிமிஷம் 9150252410. இதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும் நடத்தலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட்டு மெட்டீரியல் மட்டும் போதும் சார் அப்படின்றவங்களும் மெட்டீரியல் வாங்கி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, அதோட டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற டெஸ்ட்டை விட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க, 9150252410. அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. டெஸ்ட்டாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒர்த்தாக கொடுப்போம். எந்த ஒரு மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃபாகவே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா பிரிண்ட் போட்டு எங்களால் வந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ பிடிஎஃபாகவே பே பண்ணுறவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் வரப்போகுது, யூஜிடிஐபி எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது. அதே மாதிரி பாலிடெக்னிக் எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது, அது வந்து மாற்றம் கிடையாது. பாலிடெக்னிக் கண்டிப்பாக வருது, யூஜிடிஐபி கண்டிப்பாக வருது. அதே சமயத்தில் செட் எக்ஸாம் வருது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் இல்லை, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கு, வருது. ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தகவல் இருந்தால் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரூவ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.